الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: كلا ربك ألا تعبد إلا إياه وبالوالدين إحسانا. وقال النبي صلى الله عليه وسلم: رِلَى الرب في رِلَى الوالد وسخط الرب في سخط الوالد، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு பெற்றோர்களை பேணுவோம் என்றொரு அழகான மகுடத்திலே ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இருக்கிற பெற்றோர்களோடு எப்படி நடப்பது, இறந்து போன பெற்றோர்களோடு எப்படி நடப்பது? மார்க்கம் இரண்டையுமே வலியுறுத்துகிறது. ஒரு மனிதன் வாழுகிற போது தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களோடு எப்படி நடக்க வேண்டும்? உலகத்தில் வாழுகிற போது அவர்களை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், கமா ரப்புக், அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். அவனை விட உயர்ந்த நீதிபதி யாரும் இல்லை. அவன் தீர்ப்பாக சொல்லுகிறான், அல்லாஹ் தஅபுத இல்லா இய்யாஹ், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். முதல்ல பெற்றோர்களுக்கு இஹ்சான், உபகாரம் செய்யுதல். இன்றைக்கு இதை இந்த சமூகம் செய்திருக்கிறதா? அன்பிற்குரியவர்களே, அவர்களுக்கு உபகாரம் செய்துவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமியின் வாசலையும் திறக்கிறான், வானத்தின் வாசலையும் திறக்கிறான். அவ்வளவு ஆற்றலை அல்லாஹ் பெற்றோர்களின் கரத்தில் கொடுத்திருக்கிறார். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை எழுதுவார்கள் ஹதீஸ்களிலே. குதிரையிலே சென்று கொண்டிருக்கிற நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட தூரம் சிரியாவிலிருந்து அந்தாக்கியாவுக்கு செல்ல வேண்டும். ஏறத்தாழ 800 மைல்கள் குதிரையிலே செல்லுகிறார்கள். போகிற வழியிலே குதிரை இறந்து போனது. நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ரப்பே, குதிரை இறந்து போய்விட்டது, போவதற்கு வேறு வழி இல்லை, நீ தான் உதவ வேண்டும். அல்லாஹ் சொன்னான், பக்கத்திலே மலை இருக்கிறது, அந்த மலை மீது ஒரு மனிதர் இருக்கிறார், அவரிடத்திலே போய் கேள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மலை மீது ஏறி செல்கிறார்கள். அங்கே ஒருவர் இருக்கிறார். பார்த்த உடனே என்ன மூசான்னு கேட்டார். முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. என்ன மூசா, இந்த மாதிரி குதிரை நான் வந்தேன், அந்த குதிரை இறந்து போயிருச்சு, நான் அந்தாக்கியாவுக்கு போகணும், நீண்ட தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது. மேகத்தை அழைத்தாராம். மேகமே வா, மூசாவை கொண்டு போய் அந்தாக்கியாவில் விடுனார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, யா அல்லாஹ், நான் உன்கிட்ட தானே கேட்டேன், நான் ஒன்று தானே கேட்டேன், மேகத்தினுடைய ஆற்றல் உன்னிடத்தில் இருக்கிறதே. அவர் சொல்றாரு, மேகம் வருகிறது, என்னை அழைத்து செல்கிறது, என்ன ரப்பே நாடகம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஒரு அதிசயத்தை உனக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன். இந்த மனிதனுக்கு இவ்வளவு ஆற்றல் எதனால் வந்தது தெரியுமா? வாழுகிற போது பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருந்தார். அதனால் அந்த பெற்றோர்கள் வஃபாத்தாகிற போது துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இக்லி ஹாஜத்தஹு கமா யக்லி ஹாஜத். அல்லாஹ், என் பிள்ளை என் தேவையை, எங்கள் தேவையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூர்த்தி செய்வதை போல என் பிள்ளையின் தேவையை நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூர்த்தி செய். என் பிள்ளை என்ன கேட்டாலும் கொடு என்று சொல்லிவிட்டு இறந்து போய்விட்டார்கள். அதனால் இவர் காய்ந்த இடத்தை பார்த்து பசுமையாகிவிடு என்றால் நான் ஆக்கி விடுவேன், ஒரு மலையை காட்டி நகர்த்தி விடு என்றால் நான் நகர்த்தி விடுவேன். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து துஆக்களை பெற்றவர்கள்
பேராற்றல் பெற்றவர்களாக பஞ்சபூதத்தையே மாற்றியமைக்கிற சக்தியை அல்லாஹ் வழங்குகிறார். இன்றைக்கு நம்மில எத்தனை பேர் பெற்றோர்களின் துவாவை பெற்றோம்? அது ரமலான்ல இந்த இடத்து பெற்றோர்களின் துவாவை பெற்றுட்டா அதை விட உலகத்தில் பெரிய வாக்கியம் என்ன இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு நிறைய பெற்றோர் சொல்றது என்ன தெரியுமா? இவனை பெற்றதுக்கு ஒரு கல்ல பெற்றிருக்கலாம், பாடாய்படுத்துகிறார் என்ற பெயரைத்தானே நாம் பெற்றோரிடத்திலே வாங்கி வைத்திருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பெற்றோருக்கு செய்த உபகாரம் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. பெருமானாரோடு 4 ஆண்டு காலம் தான் வாழ்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. 35 வயசு. அழுதுட்டு வர்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பார்ப்பதற்காக. 35 வயசுல யாராவது அழுவாங்களா? கப்பலே கவுந்தா கூட கவலை தான் முகத்தில் இருக்குமே தவிர கண்ணீர் வராது. அழுதுட்டு வர்றாங்க அபூ ஹுரைரா. பெருமானார் கேட்கிறாங்க, எதுக்கு அபூ ஹுரைரா அழுதுட்டு வர்றீங்க? கதுல் அரபத் உம்மி, எங்க மம்மி அடிச்சிட்டாங்க, அதனால நான் அழுதுட்டு வர்றேன். எங்க அம்மா அடிச்சிட்டாங்க. 35 வயசுல இருக்கிற ஒரு வாலிபண்ண நம்ம அம்மா அடிச்சா அந்த அம்மா உயிரோடு இருக்கும்? கள்ள தூக்கி போட்டுருவான் இந்த காலத்தில் இருக்கிற இளைஞன். பெருமானார் கேட்கிறார்கள், உன் தாயை அடிக்கிற போது நீ என்ன செய்தாய் அபூ ஹுரைரா? கதி எனக்கு ஒரு ஆசையா ரசூலுல்லாஹ், எங்க அம்மா தானே அடிக்கிறாங்கன்னு நான் பேசாம இருந்துகிட்டேன் நாயகமே, என் தாய் தானே அடிச்சாங்க. பெருமானார் சொன்னார்கள், பக்கத ஹஸ்தன்ட, நீ தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டாய். அடுத்து கேட்டாங்க பெருமானார், எதுக்கு உங்க அம்மா அடிச்சாங்கன்னு கேட்டாங்க. உங்களை ஈமான் கொண்டதுக்கு தான் அடிச்சாங்க, உங்களை ஈமான் கொண்டதுக்கு தான் உங்க அம்மா அடிச்சாங்க. பெருமானார் கேட்கிறார்கள், நான் வேண்டுமா உன் தாய் வேண்டுமா? யார் வேண்டும் அபூ ஹுரைரா? பெருமானாரின் ஆற்றலை புரிந்து கொண்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சட்டென்று முடிவெடுக்கிறார்கள், நாயகமே எனக்கு நீங்க தான் வேணும். பெற்றோரின் பாசம் ஒரு பக்கம், பெருமானாரின் நேசம் மறுபக்கம். பாசக்கரம் நீட்டுவதா நேசக்கரம் நீட்டுவதா தெரியல, ஆனாலும் அபூ ஹுரைரா பெருமானாரின் ஆற்றலை புரிந்ததால் நீங்க தான் வேணும். பெருமானார் தொழுகையை முடிச்சிட்டு வெளியே வர்றாங்க. பெருமானாரினுடைய சட்டையை பிடிச்சிட்டாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. என்ன அபூ ஹுரைரா? நாயகமே, என் தாய் பலகீனமானவள் நாயகமே. அதற்கு என்ன அபூ ஹுரைரா? இல்லை, எங்க அம்மாவுக்கு நான் வேணும் நாயகமே. என்ன சொல்ற அபூ ஹுரைரா? தெளிவாக சொல்ல அபூ ஹுரைரா. எனக்கு என் தாய் வேண்டும் நாயகமே. அதற்கு என்ன செய்ய சொல்கிறாய் அபூ ஹுரைரா? ஒன்றும் செய்ய வேண்டாம், 2 கரங்களை உயர்த்தி அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவின் தாயாருக்கு நீ ஹிதாயத்தை செய்து விடுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருங்க போதும் நாயகமே. அபூ ஹுரைராவின் தாய்க்கு ஹிதாயத்தை செய்து விடு, ஒற்றை வார்த்தை போதும் நாயகமே. பெருமானார் 2 கரம் ஏந்துகிறார்கள். அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா 3 தடவை சொன்னார்கள். ஆனால் அவர் அபூ ஹுரைரா 3 தடவை எல்லாம் கேட்கல, ஒரு தடவை தான் கேட்டாரு. நடக்கல, ஓடுறார், பறக்கிறார். ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் அபூ ஹுரைரா என்ன ஆச்சு இப்படி ஓடுறீங்களே? நான் ரோட்ல ஓடிட்டு இருந்தா எப்படி ஆகும்? ஒரு அஜர்த்து ஓடினார்னா என்னடா இந்த ஓட்ட ஓடுறாரு என்னன்னு தெரியலையே. அப்ப அபூ ஹுரைரா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஒருவருக்கும் புரியவில்லை. வேகமாக வீட்டு கதவை போய் தட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா சேருவதற்குள் பெருமானாரின் துஆ சேர்ந்திருந்தது. கதவை தட்ட அந்த தாய் கதவை திறக்கிற போதே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், தம்பி உன் முஹம்மதை காட்டப்பா, நான் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த தாயின் மீது கொண்ட பாசம். நான் மட்டும் நல்லா இருந்தா போதாது, எங்க அம்மாவும் நல்லா இருக்கணும். இந்த தாயின் மீது கொண்ட இஹ்சான். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்மை உருவாக்கிய பெற்றோர்களின் மீது இந்த இஹ்சான் இருக்கிறதா? தாய் தகப்பே இருக்கிறாங்க, இன்னைக்கு இஹ்சான் இல்லைங்கிறதுக்கு ஒரே உதாரணம், தாய் தகப்பன வயதான தாய் தகப்பனை வச்சுக்கிட்டு வெளிநாட்டிலே வாழுகிற பிள்ளைகளை விட மோசமானவன் உலகத்தில் எவனும் இல்லை. அத்தா அம்மா கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக கூட ஆள் இல்ல. இவர் வெளிநாட்டில இருந்து போன் பண்ணுவார், ஹலோ நல்லா இருக்கிறீங்களா, நான் பணத்தை போட்டேன், இந்த பணம் எதுக்கு? குப்பைக்கு தான். அருகில இருந்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவர்களின் ஆலோசனைகளை கேட்டு தினமும் 1/4 மணி நேரம் எழுந்த போது உறங்குகிற போது தாய் தகப்பனுக்கு முன்னால் இருந்து நீங்கள் சொல்லுங்கள் கேட்கிறேன் என்ற இந்த வரக்கத்திற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அது இன்றைக்கு சமூகத்தில் இல்லையே. இஹ்சானுல் வாலிதைன் ரொம்ப முக்கியம். இரண்டாவது இன்ஃபாக்குல் வாலிதைன்.
அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருளாதாரத்தில் பெற்றோர்களுக்கு செலவழிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு அளிக்கிற செலவை என்னைக்குமே எண்ணியே பார்க்க கூடாது, கணக்கிலே வைக்க கூடாது. பெருமானார் சொல்லுகிற போது என்ன அழகாக சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே ஒருவர் வருகிறார், வந்து சொல்கிறார், என்ன எங்க அத்தா எப்ப பார்த்தாலும் காசு கேட்டுக்கிட்டே இருக்கிறார், எங்க அப்பா சம்பாதிக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு பத்துவா கேட்கிறாரு அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒற்றை வரியில் சொன்னார்கள். பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? அன்தவ மாலுக்கல் அபீக்க, பொருளாதாரம் மட்டுமில்ல, நீயும் உங்க அப்பனை சேர்ந்தவன் தான். அன்தவ மாலுக்கல் அபீக்க, நீயும் உன் பொருளாதாரமும் உன் தகப்பனை சார்ந்தது. பாக்கெட்ல கைவிட்டு எடுக்கிற அதிகாரம் தகப்பனுக்கு இருக்கிறது. என்ன சொல்லுகிறாய்? தகப்பன் கேட்கிற போதெல்லாம் கொடு, கேட்கிற போதெல்லாம் கொடு. அல்லாஹு அக்பர். ஆனா அள்ளி அள்ளி கொடுத்து வளர்த்த அந்த தகப்பனுக்கு இந்த இளைஞன் சம்பாதித்ததற்கு பிறகு கிள்ளி கொடுக்கிறான். அவர் கிள்ளி கொடுக்கலையே, பிள்ளைய வளர்க்கிறதுக்காக கிள்ளியா கொடுத்தார்? அள்ளி அள்ளி கொடுத்து சம்பாதித்தது முழுவதையும் தன்னுடைய பிள்ளை 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 என்றே அள்ளி போட்ட தகப்பனுக்கு கிள்ளி கொடுக்க மனமில்லாத பிள்ளைகள் உருவாகி வருகிறார்கள். ஏப்ப உங்க அத்தாக்கெல்லாம் எதுவும் கொடுக்கலையான்னு கேட்டா, அவருக்கெல்லாம் எந்த செலவும் இல்லாச்சுற, இவரே முடிவு பண்ணிடுறாரு, அவருக்கெல்லாம் எந்த செலவும் இல்லாதுற, அவர் ஜாம் ஜாம்னு இருக்கிறார். அவர் ஒரு நேரம் சோறு கொடுத்துட்டாக்க அவர் ஜாம் ஜாம்னு இருக்காரு, இவரை முடிவு பண்ணிடுறாரு. அவர்களுக்கு எத்தனை ஆசைகள் உள்ள இருக்கும் இல்லையா? சம்பாதிக்கிற காசு அப்படியே கொண்டு போய் தாய் தகப்பன் கையில கொடுத்து நீங்க கொடுங்க என்று வாங்கினால் அதில் இருக்கிற பரக்கத் ஆனந்தம் அலாதியானது. ஒரு தாய் அலி ரலியல்லாஹு இடத்திலே வருகிறார்கள். நான் இதை அடிக்கடி சொல்றது உண்டு. மதரசாவிலே ஓதி கொடுக்கிற போது மாணவர்களுக்கு அதிகமாக சொல்லுகிற வரலாறுகளில் இதுவும் ஒன்று. அலி ரலியல்லாஹு இடத்துல அந்த அம்மா வந்து சொல்றாங்க, தகப்பன் இல்லாத பிள்ளை, நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்தேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஆனா என் பிள்ளை இப்ப என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றான். கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி நான் பலகீனமானவள், இப்ப நான் போய் என்ன செய்ய முடியும் அலியே? என் பிள்ளைக்கு கொஞ்சம் உபதேசம் செய்யுங்க அலியே, என் பிள்ளை என்னை வெளியே போன்னு சொல்லிட்டான் அலியே, கொஞ்சம் உபதேசம் செய்யுங்கள். அலி ரலியல்லாஹுவை விட உலகத்தில் பெரிய அறிவாளியை இந்த உலகம் கண்டதே இல்லை. அலி ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, பையனை கூப்பிட்டு ஒற்றை வார்த்தை ஒற்றை வாக்கியம் தான் சொன்னார்கள். தம்பிங்க வாப்பா, வயிற்றுல இடம் கொடுத்த உன் அன்னைக்கு வீட்டில இடம் கொடுக்க முடியலையான்னு கேட்டாங்க. உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத இடம் வயிறு. உன் தாய் யார் தெரியுமா? உனக்கு வயிற்றில் இடம் அளித்தவள். அவளுக்கு வாழுகிற போது நீ வீட்டில் இடம் கொடுக்க மறுக்கிறாயா? தம்பி, படைப்புகளில் கடினமானது கவலை. அந்த கவலையை மட்டும் என்றைக்கும் உன் அன்னைக்கோ உன் தந்தைக்கோ கொடுத்து விடாத. படைப்புல ரொம்ப கடினமானது கவலை. வந்த இளைஞனுக்கு புரியல, படைப்பிலே கடினமானது கவலையான்னு கேட்டான். அந்த இளைஞன் அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், நீ நினைக்கலாம் படைப்பில் கடுமையானது பெரிய மலைக்கோட்டைன்னு நினைக்கலாம். மலையை விட கடினமானது இரும்பு, மலையை உடைத்து விடும். இரும்பை விட கடினமானது நெருப்பு, அதை உருக்கிவிடும். நெருப்பை விட கடினமானது தண்ணீர், அதை அணைத்துவிடும். தண்ணீரை விட கடினமானது மேகம், அதை உயர்த்திவிடும். மேகத்தை விட கடினமானது காற்று, மழையாக இறக்கிவிடும். காற்றை விட கடினமானவன் மனிதன், அதை கேசுன்னு தேக்கி வைத்துக் கொள்வான். மனிதனை விட கடுமையானது தூக்கம், மனிதனை விட கடுமையானது போதை, போதை அவனை மிகைத்துவிடும். போதையை விட கடினமானது தூக்கம், தூக்கம் போதையை மிகைத்துவிடும். தூக்கத்தை விட கடினமானது கவலை, இந்த கவலை தூக்கத்தை கெடுத்துவிடும். படைப்புகளில் கடினமானது கவலை. அந்த கவலையை வாழ்க்கையில் ஒருபோதும் உன் பெற்றோருக்கு வழங்காது. இன்னைக்கு இருக்கிற எந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கவலையை தராமல் வாழுகிற பிள்ளைகள்? வாழுகிற காலத்தில் என் தாய் தகப்பனின் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது என்று நினைத்து வாழுகிற பிள்ளை இந்த உலகத்தில் அவுலியா. அப்ப அன்புக்குரியவர்களே, இன்ஃபாக், பெற்றோர்களுக்காக நாம் செலவழிப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமைப்படுகிறார். பெருமானார் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, ஐயுன் நஃபகத்தி அஃலல், செலவினங்களிலேயே சிறந்தது எதுன்னு சொன்னாங்க. பெருமானார் கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட. நிறைய பேர் காலையில இருந்து மாலை வரைக்கும் செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறோம், செலவினங்களிலேயே சிறந்த செலவினம் எது? பெருமானார் கேட்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. மதரசாக்கு கொடுக்கிறது, பள்ளியாச்சலுக்கு கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, யத்தீமுக்கு கொடுக்கிறது, கைதிக்கு கொடுக்கிறது, வரிசையா. கடைசியில பெருமானார் சொன்னார்கள், அன்ஃபக்தஹு அலா வாலிதைக்,
செலவினங்களிலேயே சிறந்த செலவினம் உன் தாய் தகப்பனுக்கு அளிக்கிற செலவினம். அதுக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை, இல்லையா? அந்த தாய் தகப்பனுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை மட்டும் ஒவ்வொருவரும் ஒரு கணம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூணாவது கடமை இதாஅத்துல் வாலிதை. பெற்றோர் சொன்ன உடனே வழிபட்டு நடக்கணும். இதாஅத்துல் வாலிதை. மரம் ஏற தெரியாத சஹாபி தேன் கூட்டை பார்த்து மரம் ஏறுகிறார், தேன் எடுப்பதற்காக. யார் தெரியுமா? பெருமானாரினுடைய ஹிப்ப ரசூல், ரசூலின் வளர்ப்பு மகன் உசாமா. கேட்கிறாங்க, என்னப்பா மரமே ஏற தெரியாது, வேகமா ஏறி தேன் கூட கிளைச்சு தேன் எடுக்க போறியே, ஏன் இவ்வளவு வேகம்? இல்லை, எங்க அம்மா எனக்கு தேன் வேண்டும் என்று கேட்டார்கள். என் தாய் கேட்டு என்றைக்கும் நான் இல்லை என்று சொன்னதே இல்லை. எங்க அம்மா கேட்டாங்க. இதுதான் பெருமானார் உருவாக்கிய நபித்தோழர்களின் வளர்ப்பு. இப்னு உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா போய் உன் மனைவியை தலாக் கூட்டு வா. என்னண்ட கேட்கலையே, நேரா போனாரு, தலாக் சொல்லிட்டு வந்துட்டாரு. பெருமானார்ட்ட உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகமே என் மகன்கிட்ட என்னென்ன காரணத்துக்காக சொன்னேன். மகனை கூப்பிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு உமர் என்ன செஞ்ச? எதுக்குமே கேட்கல, அத்தா சொன்னாங்க, வாப்பா சொன்னாங்க, போய் தலாக் கூட்டு விட்டேன். அந்த அசந்த தாய் தகப்பனுக்கு இப்படித்தான் வழிபட வேண்டும். ஆனா அந்த தாய் தகப்பனு நேர்மையான தாய் தகப்பன். இதையும் நாம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இருக்கிற தாய் தகப்பன்ல சில பேரு வேற என்னென்னமோ காரணத்துக்கெல்லாம் தலாக் கூட சொல்றாங்க. அதெல்லாம் கூடாது. மார்க்கத்தின்படி நடந்து பெற்றோர் சொன்னால் தலாக்கு கூட அந்த பிள்ளை தயங்காமல் விட வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கிறது. தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு வாழ் என்கிறது மார்க்கம். நாலாவது இத்திசாலு சிலத்தில் வாலிதைன், பெற்றோர்களினுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழுதல். இன்னைக்கு அதெல்லாம் இருக்குதா? செச்சா பிரித்தா, இந்த மாமி காலா, இந்த முறைகள் எல்லாம் வருங்காலத்தில் காணாம போயிடும் போல தெரியுது. உறவுகள் என்றால் என்னவென்றே புரியாத சூழலுக்கு இன்றைக்கு வந்து நிற்கிறோம். முதல்ல ஒரு வீட்டில் கல்யாணம் சொன்னாக்கா ஒரு வாரம் பந்தல் போட்டு அசத்துன்னு அசத்துவாங்க. எல்லாம் மாமா மச்சா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் எல்லாம் கூடி இருந்து அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு அப்படி இல்லை. கல்யாணம் எப்ப? 11:30 மணிக்கா? 11 மணிக்கு வந்துருவோம், 1:30 மணிக்கு போயிடுவோம். எல்லாம் போனது இல்லையா? இத்திசாலு சிலத்தில் வாலிதைன், உறவுகளை எப்படி காத்து நின்றார்கள் தெரியுமா? ஒரே ஒரு வரலாறு சான்று ஹதீஸ் நூட்கள் அவ்வளவு தெளிவாக எழுதுகிறது. ஜுபைர் இப்னுல் அவாம், 1000 வீரர்களுக்கு சமமான ஜுபைர் வஃபாத்தாகிற நேரம், பெருமானாரின் மாமி மகன் ஜுபைர் வஃபாத்தாக போகிறார். தன் அன்பு மகனை அழைக்கிறார். தம்பி அப்துல்லா, என்ன வாப்பா, எனக்கு 21 லட்சம் திர்ஹம் கடன் இருக்கிறது வாப்பா. தகப்பனார் சொல்றாரு, 21 லட்சம் திர்ஹம் கடன் இருக்கிறது. அப்ப அவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு ஒரு ரிவாயத்தில் 26 என்கிறார்கள், இன்னொரு ரிவாயத்தில் 28 வயசு மகனை கூப்பிட்டு, தம்பி 21 லட்சம் திர்ஹம் எனக்கு கடன் இருக்கிறது. ஒரு திர்ஹம்ங்கிறது இன்னைக்கு 150 ரூபா. 21 லட்சம் பெருக்கள் 150 கணக்கு போட்டுக்கங்க. 3.5 கோடி 4 கோடி கடன் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு தகப்பனார் சக்கராத்து ஹால்ல புள்ளைய கூப்பிட்டு, தம்பி 4 லட்சம் கடன் இருக்குன்னா காது கேட்காத மாதிரி என்ன வாப்பா போயிடுவான், ஓடிடுவான். ஆனால் தம்பி அந்த கடனை நீ அடைத்து விடுகிறாயா? அல்லாஹு அக்பர். கொஞ்சமும் தயங்கவில்லை. அடைத்து விடுகிறேன் வாப்பா. வேறு ஏதாவது உங்களுக்கு மனதில் இருக்கிறதா? வசியத்து செய்ய நாட்டம் இருக்கிறதா? ஒரு 5 லட்சம் திர்ஹம் இவங்க உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு மனசுல இருந்துச்சு வாப்பா, ஆனா கொடுக்க முடியல வாப்பா, என்ற பொருள் இல்ல. அதையும் நிறைவேற்றுகிறேன் தகப்பனே, அதையும் நான் நிறைவேற்றுகிறேன். எந்திரிக்கும் போது தகப்பனார் கையை பிடிச்சு சொன்னாரு, உன் கூட பிறந்தவங்களை எல்லாம் மறந்துடாத வாப்பா, உன் கூட பிறந்தவங்களை எல்லாம் மறந்துடாத. கூட எத்தனை பேர் தெரியுமா? 9 ஆம்பளை பிள்ளை, 9 பொம்பளை பிள்ளை. 18 பேர்களையும் நீ மறந்து விடாதே வாப்பா.
கடைசியாக அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா தகப்பனை பார்த்து கேட்டது என்ன தெரியுமா? பாப்பா, நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், நீங்கள் சொன்னது அத்தனையும் நான் நிறைவேற்றுவேன், சொன்னது முழுக்க நிறைவேற்றுவேன், உங்கள் உறவுகளை காத்து நிற்பேன். எனக்காக சக்கராத்தில் ஒரு துஆ. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தகப்பனார் ஸுபைர் இப்னு அவாம் வஃபாத்தாகிற போது துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், என் பிள்ளை பெற்றோர் சொல்லை தட்டாத பிள்ளை, எதை கேட்டாலும் கொடு என்று சொல்லவில்லை. என் பிள்ளைக்கு இஃப்தஹ் அபுவாப ஸமாவாதி வல் அர்த், என் பிள்ளைக்கு வானத்தின் கதவையும் பூமியின் கதவையும் திறந்து வை ரப்பே. வானத்தின் கதவும் பூமியின் கதவும் என் பிள்ளைக்கு திறக்க வேண்டும் கேட்டார். அன்றே ரப்பு திறந்தான், ஒண்ணுமே கையில இல்ல. ஆனா தகப்பனினுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு வெளியே புறப்படுகிறார். 3 வருஷம் அரபா மைதானத்திலே நின்று கொண்டு பேசுவார். என் தகப்பனுக்கு யாராவது கடன் கொடுத்திருக்கிறீர்களா? நான் அடைக்கிறேன், நான் அடைக்கிறேன். 21 லட்சம் திர்ஹத்தை அடைச்சார். 21 லட்சம் திர்ஹத்தையும் அடைத்தார். 5 லட்சம் வசியத்தையும் நிறைவேற்றினார். கூட பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்கு 10 லட்சம் திர்ஹம் கொடுத்தாராம். ஒவ்வொருத்தருக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு 5 லட்சம் திர்ஹம் கொடுத்தார். அல்லாஹு அக்பர். எல்லாத்தையும் நிறைவேற்றிவிட்டு வீட்டுக்குள்ளே ஒன்றுமில்லாமல் தன் இல்லத்திற்குள் நுழைகிற போது என் தகப்பனின் லட்சியத்தை நான் நிறைவு செய்து விட்டேன் ரப்பே. எங்க வாப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக, உனக்கு பொருத்தமானவராக நான் மாறி உள்ளே நுழைகிறேன். அந்த அப்துல்லாஹ் இப்னு ஸுபைரை இன்றைக்கு காலத்தால் அழிக்கவே முடியவில்லையே. அவர் கொடுத்த கொடைகளை, அவர் உருவாக்கிய உருவாக்கத்தை இந்த காலத்தால் அழிக்க முடியவில்லையே. அப்ப இத்திசாலு சிலத்தில் வாலிதைன், பெற்றோர்களுடைய உறவுகளை, அவர்கள் சொன்ன உறவுகளை காத்து நின்ற பிள்ளை. அந்த நிலையில நாம் இருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். தாய் தகப்பன் மட்டும் இல்ல, தாய் தகப்பன் உறவுகளையும் காத்தார்களே. அண்ணன் தம்பிகள் கீழே விழுக விடாமல் தூக்கி நிறுத்தினார்களே. இன்றைக்கு அந்த நிலை நம்மில எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? 5வதாக சுக்ருல் வாலிதை. அல்லாஹ் நமக்கு பெற்றோரை கொடுத்ததற்காக நன்றி செலுத்த வேண்டுமே. சுக்ருல் வாலிதை. இன்னைக்கு அதுவும் இல்ல. தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? நிறைய பசங்க போய் அவங்க அத்தாட்ட, உனக்கு போய் பிறந்தேன் பார், பில்கேட்ஸ் வீட்டுல பிறந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? நீ நாசமா போயிருப்ப இல்லையா? பில்கேட்ஸ் வீட்டுல பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்ப? நரகத்துக்கு சொந்தக்காரனா இருந்திருப்ப, காபிரா போய் மூத்தா போவ. அன்புக்குரியவர்களே, காசு பணமா வாழ்க்கையை தீர்மானிக்கிறது? சுக்ருல் வாலிதைன். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி மக்கமா நகரத்திற்கு சென்று முதலில் தன்னுடைய காபத்துல்லாவை பார்க்கிற போது கண்சிமிட்டாமல் கேட்கிற துவா கபூலாகும் இல்லையா? கண்சிமிட்டாமல் கேட்கிற துவா. காபத்துல்லாவை பார்த்த உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர். அந்த காபாவை பார்த்துவிட்டு, என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்குறேன். அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை. அவர்களுக்கு நன்றியாக இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்து என் கனவிலே அவர்கள் இருக்கிற சொர்க்கத்தை நான் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்தவர்கள் இமாம் ஷாஃபி. இன்னைக்கு நாம அதனாலதான் ஒரு கவிஞன் அழகாக எழுதுகிறான், பெற்றோர்கள் அழகான புத்தகங்கள், அவர்கள் இருக்கிற வரை அந்த புத்தகங்களை படிப்பதே இல்லை. புத்தகத்தை படிக்கிற போது அவர்கள் இருப்பதில்லை. அவங்கள பத்தி படிக்கும் போது அவர்கள் இருப்பதில்லை. இவர் 45-50 வயசு ஆன உடனேதான் பெற்றோரை பத்தி தெரியும். உங்க அத்தா எப்படி தெரியுமா? இருக்கிற காலம் வரைக்கும் பாடாப்படுத்தினான். இப்ப அவர் மாதிரி எல்லாம் வரவே முடியாது. அவர் எங்களை இப்படி உருவாக்குனதுனாலதான் நாங்க இப்படி இருக்கிறோம். இருக்கிற பெற்றோர்களுக்கு உதவாமல் இறந்ததற்கு பிறகு கதறுகிற நிறைய பேர்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றி அருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, அப்ப சுக்ர். 6வது ஹித்மத்துல் வாலிதை. பெற்றோர்களுக்கு ஹித்மத் செய்யணும்.
நம்மை சின்ன குழந்தையாக இருக்கும் போது நமக்கு பணிவிடை செய்து ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் ஊட்டி வளர்த்து நம்முடைய அசுத்தங்களை எல்லாம் சுத்தம் செய்து இமாம் முஜாஹித் அழகாக சொல்லுவார்கள், பெற்றோர்களை சி என்று சொல்லிவிடாதேன்னா அவங்க படுத்த படுக்கையா மாறி படுக்கையிலேயே மலம் ஜலம் கழிக்கிற சூழல் ஏற்பட்டால் கூட அதை சுத்தம் செய்கிற போது சி என்று சொல்லிவிடாதே, ரப்புக்கு பிடிக்காது. உன்னை 1000 முறை சுத்தம் செய்தவர்கள், அவர்கள் விஷயத்திலே ஜாக்கிரதையாக நடந்து கொள். முஜாஹித் சொல்லுகிறார்கள், வஹித்மத்துல் வாலிதைன், பெற்றோருக்கு ஹித்மத் செய்யணும். அந்த வாய்ப்பை நாம் தேடி தேடி பெற வேண்டும், தேடி தேடி பெற வேண்டும். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் எப்படி பெற்றார்கள்? பெற்றோருக்கு ஹித்மத் செய்கிற வாய்ப்பை தேடி தேடி பெற்றார்கள். பெருமானார் சொன்னார்களே, ஒரு சஹாபி வர்றார், நாயகமே போருக்கு நான் வருகிறேன், ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், போ உன் தாய் தகப்பனுக்கு ஹித்மத் செய், அது போர்க்களத்தை விட சிறந்தது, போருக்கு வருவதை விட சிறந்தது, போய் ஹித்மத் பண்ணு. தாய் தகப்பனுக்கு ஹித்மத் செய்த பிள்ளைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாராட்டி இருக்கிறார்கள். சிறிய சக்தி ஹித்மத்தினாலே அவுலியாவானார், வேற எதுவுமே செய்யல. அந்த அம்மா தண்ணி கேட்கிறாங்க, பாலைவன பகுதி தானே, தண்ணி கேட்டாங்க. ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து போய் தண்ணியை கொண்டு வர்றாரு, அம்மா தூங்கிருச்சு. சிறிய சித்தியினுடைய தாயார் தூங்கிட்டாங்க. அம்மா தூங்கின உடனே நம்மள மாதிரி அல்ல, அம்மா எந்திரிமா தண்ணியை குடிச்சிட்டு படுமான்னு சொல்லல, பக்கத்திலேயே நிக்கிறாரு. காலையில எந்திரிச்ச உடனே தண்ணியை குடிக்க வைக்கலான்னு பக்கத்திலே நின்னு அந்த அம்மா தாஜத்து நேரத்தில் அப்படி எந்திரிச்சு பார்த்துச்சுல, தண்ணியோடு நிக்கிறாரு. வாப்பா ராத்திரி முழுக்க நீ நின்னுகிட்டா இருந்த? ஆமாம்மா, தண்ணியை கொடுப்பதற்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன் அம்மா. அப்ப அந்த அம்மா துவா செய்ச்சு, அல்லாஹ் என் பிள்ளையை அது கேட்பதெல்லாம் கொடு ரப்பே. அன்னைக்கே ஒரு அவுலியா, சிறிய சுக்தி, பெரிய பயிற்சி எல்லாம் எடுத்து சிறிய சிக்தி அவுலியாவாகல, அந்த அம்மாவினுடைய தஹஜ்ஜத்தின் துவா. அப்ப தாய் தகப்பன் நினைத்தால் பிள்ளைகளை அவுலியாவாக்க முடியும், அந்த ஹித்மத்தின் வாய்ப்பு. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் தாய் தகப்பனுக்கு ஹித்மத் செஞ்சிருக்கிறோம்? அதிகம் இல்ல. 7வதாக இஜாபத்துல் வாலிதை, தாய் தகப்பன் கூப்பிட்டா நபில் தொழுதுட்டு இருந்தால் விட்டுறணும். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய மகன் சயீத், சுஃபியானு சௌரியினுடைய மகன் சயீத் அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய பேர் எழுதி கொடுத்தாக்கா, காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லா தாயாருக்கு செய்த ஹித்மத் என்னெல்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. அப்படி நிறைய எழுதி கொடுத்தா நிறைய நாளைக்கு காலையில வரைக்கும் பேசணும் நான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நாம் எண்ணி பார்க்கிறோம். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய மகனார் சயீத் என்ன மாதிரி ஹிஜாபா தொழுதுட்டு இருக்கிறாங்க. தகப்பனார் கூப்பிட்டாரு, சயீத் அப்படின்னாரு. தொழுகையை விட்டுட்டு ஓடி வர்றாங்க. தொழுகையை விட்டுட்டு ஓடுவ மார்க்கம் சொல்கிறது, தாய் தகப்பன் அழைத்தால் ஃபர்லு தொழுகையை தவிர மற்ற தொழுகையில் அழைத்தால் தொழுகையை விடு. அப்ப தாய் தகப்பனுடைய அருமை எவ்வளவு முக்கியமானது. அல்லாஹு அக்பர். அடுத்து இக்ராமுல் வாலிதைன், தாய் தகப்பனை எப்பொழுதுமே நாம் சங்கையாக வைத்திருக்க வேண்டும். நம்மால் பத்திரிகையில மட்டும் வாப்பா பேரை போடுவார், ஆனா வாழ்க்கையில சங்கையா வச்சிருக்கிறாரா அப்படின்னா இருக்காது. அவரு ஓல்டு மேன், அவருக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது, இந்த காலத்தை பத்தியெல்லாம் அவருக்கு தெரியாது. தெரியாம தான் உன்னை வளர்த்தாரா? அவருக்கெல்லாம் எதுக்கும் தெரியாது, நம்ம தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, இக்ராமுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு சங்கை செய்ய வேண்டும். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 40 வருஷத்துக்கு பின்னாடி தகப்பனாரை பார்க்க வர்றாங்க. தகப்பனார் வர்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரியணையில இருக்கிறாங்க. வந்தது தெரியல, வந்து தகப்பனார் அப்படி நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்களே, உங்க தகப்பனார் நின்னுகிட்டு இருக்கிறாங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த நிலை நீடித்தால் அல்லாஹ் உங்கள் நுபுவத்தை பிடுங்க சொன்னான். பாப்பா நிக்கும் போது நீ உட்கார்ந்தா நுபுவத்தை பிடுங்க சொன்னான். நம்ம காலத்துல தகப்ப நிக்கும் போது நாம் அமர்ந்திருந்தால் கண்ணியத்தை பிடுங்கி விடுவானே ரப்பு. அன்புக்குரியவர்களே, தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய சங்கை வேண்டாமா? தகப்பனாருக்கு முன்னாடி நடக்கக்கூடாது, தகப்பனாருக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சங்கையை கொடுக்க வேண்டும், மார்க்கம் பண்ணிக்கிறது. 9வதாக தவத்துல் வாலிதைன், தாய் தகப்பன மனைவியை விட நேசிக்க வேண்டும். இது ஷரியத்தினுடைய சட்டம். என் பொண்டாட்டி எங்க வாப்பாவை விட எங்க அம்மாவை விட என் பொண்டாட்டி சிறந்தவள் நினைச்சா, பெருமானார் தெளிவாக சொன்னார்கள்,
மன் ஃபல்லல ஜௌஜத்தஹு அலா உம்மிஹி, எவன் ஒருவன் தாய் தகப்பனை விட தன் மனைவி சிறந்தவள் என்று நினைக்கிறானோ லஅனத்துல்லாஹி வல் மலாயிகா, அல்லாஹ்வின் சாபமும் உண்டாகட்டும், மலக்குகளின் சாபமும் உண்டாகட்டும். ஒரு காலத்திலும் தாய் தகப்பனை விட மனைவி சிறந்தவளாக மாறவே முடியாது. இவள் வயிற்றிலே வைத்தவள், அவள் வந்து சேர்ந்தவள். அதனால மனைவியை கவனிக்க கூடாதுன்னு சொல்லல, தாய்க்கு கொடுக்கிற மரியாதை மனைவிக்கு இல்லை. அதனாலதான் தமிழன் அழகா உதாரணம் சொல்றானே, மனைவி சல்லடை மாறி தாயார் முறம் மாறின்ட்டான். இந்த சல்லடை இருக்கா இல்லையா, கெட்டதெல்லாம் புடிச்சிட்டு நல்லது விட்டுரும். மனைவி அப்படிதான், கெட்டதெல்லாம் புடிச்சுக்குவா இல்லையா. 50 வருஷம் வாழ்ந்தேன், ஆமா ஒன்று வாழ்ந்து என்னத்தை கண்டேன், என்ன அங்க கேட்டாங்க இங்க கேட்டாங்க, அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, பாலும் கிணத்துல எல்லாம் சேர்ந்து பிடிச்சி தள்ளிட்டானுங்க. நான் வாழவும் முடியாம போகவும் முடியாம பாடா படுற இந்த கிளடுகிட்ட மாட்டிட்டு என்று பாடா படுத்திடுவா. ஆனா தாய் அப்படி அல்ல, முறம் மாதிரி. முறம் இருக்கிறதே கெட்டதெல்லாம் தள்ளிடும், நல்லதெல்லாம் பிடிச்சுக்கும். என்னதான் செஞ்சாலும் மன்னித்து 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 மன்னித்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுக்கு அடுத்து இந்த உலகத்தில் அதிகம் மன்னிப்பவள் தாய் இல்லையா. அப்ப அந்த தாயிடத்தில் எப்படி அன்பு காட்ட வேண்டும்? தவத்துல் வாலிதைன். 10வதாக இஸ்லாஹுல் வாலிதை. தாய் தகப்பனுக்கு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னு சொன்னாக்க நம்ம அதை இஸ்லாஹ் பண்ணணும். அல்லது தாய் தகப்பன் மார்க்கம் மாறி தாய் தகப்பன் நிலை மாறி போகிற போது, தொழுகாதவங்களா இருக்கிறாங்க, நோன்பு வைக்காதவங்களா இருக்கிறாங்க, மார்க்கத்துக்கு புறம்பா நடக்கிறாங்கன்னா, தாய் தகப்பனுக்கு அழகிய முறையில் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இந்த பிள்ளைக்கு இருக்கிறது. இஸ்லாஹுல் வாலிதை. பிள்ளைகள் அந்த தாய் தகப்பனை இஸ்லாஹ் செய்ய வேண்டும். தென்காசியில் ஒரு மதரசா இருக்கு. அந்த மதரசா கொஞ்சம் வித்தியாசமான பெண்கள் மதரசா. பட்டமளிப்பு விழாவில் தகப்பனார் வந்து சொல்லணும், என் புள்ள ஓத 3 வருஷம் ஓத வந்ததுல வீட்டில் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு. அதுல ஒரு தகப்பனார் அழுது கொண்டே சொன்னது இன்றைக்கும் மனதில் நிற்கிறது. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு அவர் சொல்லி. அவர் என்ன அழகாக சொன்னார் தெரியுமா? நான் கைவண்டி இழுக்கிறவன், எனக்கு மதரசாவை பத்திலாம் எதுக்கும் தெரியாது. பள்ளிவாசலுக்கு நான் ஜும்மாவுக்கு போவேன், சில நேரத்தில் ஜும்மா கூட போயிடும். எனக்கு தொழுகையே இல்லை, நான் தொழுகிறதும் இல்லை. இப்படிதான் என் வாழ்க்கை ஓடுச்சு. என் பிள்ளை ஓத வந்துச்சு. ஒரு நாள் என் 3 மணிக்கு நான் சிறுநீர் கழிக்கலாம் என்று நான் சென்றேன். சென்று விட்டு வந்து பார்த்தால் தஹஜ்ஜத் நேரத்தில் என் பிள்ளை தொழுது விட்டு உட்கார்ந்து என் தகப்பனாரை தொழுகையாளியாக்குறப்ப என்று அழுது கொண்டிருந்தாள். என் பிள்ளை அழுதது. அதற்கு பிறகு இன்று வரை தஹஜ்ஜத்து கூட தப்பவில்லை என்றார். தஹஜ்ஜத்து கூட எனக்கு போகவில்லை. ஒரு பிள்ளையின் இஸ்லாஹ், பிள்ளைகள் நினைத்தால் பெற்றோர்களையே இஸ்லாஹ் செய்ய முடியும். இப்படிப்பட்டவர்களாக மாறி போக வேண்டும். இது இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமை. மௌத்தா போயிட்டாங்க, அந்த தாய் தகப்பனுக்கு என்ன செய்யறது? முதல்ல இஸ்திக்ஃபார் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது இஸ்திக்ஃபார் செய்து அந்த நன்மையை அவர்களுக்கு சேர்க்க வேண்டும். இரண்டாவது அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். எல்லா நேரத்திலையும் வபில் வாலிதைன் இல்லையா, அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய, பெற்றோர்களுக்கு துஆ செஞ்சே தீரணும். மூன்றாவது ஈஃபாஉ அஹ்திஹிமா, இந்த உலகத்தில் இருக்கும்போது அவங்க என்ன ஒப்பந்தம் செய்தார்களோ, இவங்க உங்களை எல்லாம் நான் கவனிக்கணும், இவங்க உங்களுக்கு கொடுக்கணும் இருந்தேன் என்று எதையெல்லாம் அவர்கள் நினைத்தார்களோ அதை நிறைவு செய்ய வேண்டும். அல்லாஹ் வழங்கி இருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு பெற்றோர்கள் விரும்பியதை செய்ய வேண்டும். நாலாவது வஸதக்கத்து லஹுமா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் தினமும் 20 தீனார் பெற்றோர்களுக்காக தர்மம் செய்வாங்களாம். நம்மை விட்டு சென்ற பெற்றோர்களுக்காக கொஞ்சமாவது தர்மம் செய்ய வேண்டும், தாய் தகப்பனுக்காக. அஞ்சாவது தாய் தகப்பனுடைய உறவுகளை நேசிக்க வேண்டும், பெற்றோர்களின் உறவுகளை. ஆறாவது உத்து அபீஹிமா, தாய் தகப்பன் யாரையெல்லாம் பிரியப்பட்டாங்களோ அவங்கள நாம பிரியப்படணும். எங்க அத்தாவுடைய நண்பர், அதனால நான் பிரியப்படுறேன். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா செய்தார்களே, ஒரு ஆளுக்கு போய் 200 ஒட்டகம் கொடுத்தாங்களா. என்னங்க 200 ஒட்டகம் கொடுக்குறீங்க? எங்க வாப்பா இருக்கும்போது அவர் அப்படித்தான் கவனிச்சாரு, அதனால எங்க அத்தாவுக்கு பிடிச்சமானவர், அதனால நான் செய்றேன். அடுத்து வஸ்ஸலாத்து லஹுமா, ஏழாவதாக அவங்களுக்காக 2 ரக்காத்து தொழுகணும். அதையும் கன்சுல் அஸ்ராரிலே எழுதுவார்கள், தாய் தகப்பனுக்குன்னு ஒரு தொழுகை இருக்கு. திங்கட்கிழமை மக்ரிபுக்கு பிறகு 2 ரக்காத், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஆயத்துல் குர்சி 5 தடவை, குல் ஹுவல்லாஹ் 5 தடவை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 5 தடவை, குல் அஊது பிரப்பின் நாஸ் 5 தடவை. இதே மாதிரி 2வது ரக்காத்துல ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஆயத்துல் குர்சி 5, குல் ஹுவல்லாஹ் 5, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 5, குல் அஊது பிரப்பின் நாஸ் 5. இத தொழுதுட்டு 15 முறை இஸ்திக்ஃபார், 15 முறை ஸலவாத்.
ஓதி துஆ செய்தால் கபரில் இருக்கிற பெற்றோர்கள் இந்த நன்மையை பெற்று மற்ற கபர்வாசிகளுக்கு தர்மம் செய்வார்களாம். அல்லாஹு அக்பர். எவ்வளவு சின்ன அமல், ஆனால் அதன் கூலி நிறைவானது. 8வது அவங்களுக்காக ஹஜ் செய்யுதல், காசு பணம் இருந்துச்சுன்னா. 9வது அவர்களுக்காக வேண்டி ஹதீக்க தோட்டம் துறவுகளை வாங்கி கொடுத்தல், வக்ஃபு செய்தல். அதிலிருந்து பழங்களை பறவைகள் சாப்பிட்டால் கூட அந்த நன்மை பெற்றோர்களுக்கு சேருகிறது. 10வது குறைஞ்சபட்சம் தண்ணீர் எங்கில்லையோ தண்ணீர் போராவது ஏற்பாடு செய்தல். இதெல்லாம் இறந்து போன பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது. இருக்கிற பெற்றோர்களுக்கும் இறந்து போன பெற்றோர்களுக்கும் அழகான வழிகாட்டுதலை இந்த மார்க்கம் செய்கிறது. நாம் இதை பயன்படுத்தி இருக்கிற பெற்றோர்களுக்கு நாம் ஹிதுமத்து செய்தும் இறந்து போன பெற்றோர்களுக்கு நன்மையை சேர்க்கிற நற்காரியங்களை செய்தும் வாழ வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்